நியாய தீர்ப்புல மாட்டிக்கொள்ளாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நியாய தீர்ப்பு அப்படிங்கிறத பத்தி வேதத்துல பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளாலையும் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். தேவனுடைய பக்தர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய மிகவும் சந்தோஷத்துல திளைத்து பேசியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஏன்னா நியாய தீர்ப்பு அப்படின்னாலே எல்லாருக்கும் பயமாகவும் ஐயோ அப்படின்னும் சிந்திக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் வேதம் அதை எப்படி பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த சந்தோஷமான விஷயம். அப்படின்னா நியாய தீர்ப்பில் என்ன நடக்க போகுது? ஓகே, நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது ஒரு விசாரணை காலம் அல்ல. இப்போ கோர்ட்லையும் கட்ட பஞ்சாயத்துலையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் நடக்கிற மாதிரி ஒரு மிரட்டுதலான சம்பவம் கிடையாது. நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது அந்த வார்த்தையை நீங்கள் பிரிக்கணும். முதல்ல நியாயம், அதுக்கப்புறம் தீர்ப்பு. இப்போ இந்த உலகத்தில் நியாயம் இருக்குதா? இல்லை. இந்த உலகம் யாருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கு? சாத்தானுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. சாத்தானுடைய கையில் இருக்கிற இந்த உலகத்தில் நியாயம் இருக்குமா? இருக்காது. அதனால தான் நல்லா படித்து 90% மேலே வாங்கினா கூட அவங்க விரும்பின படிப்பை, மேல் படிப்பை படிக்க முடியல. அப்படியே படிச்சுட்டு வந்துட்டாலும் அவங்க விரும்பின வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே அந்த வேலை கிடைச்சி வாழ்ந்தாலும் ரொம்ப நாள் வாழ முடியல. வியாதி, விபத்து, தற்கொலை, குடும்பத்திலையும் நண்பர்கள்லையும் வேலை செய்கிற இடத்துல ஏற்படக்கூடிய துரோகங்கள், இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சிக்கி மனுஷங்க என்ன ஆகிட்டாங்கன்னா யாரையோ அழிச்சிடுறாங்க அல்லது தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த சூழல், இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை இயக்கக்கூடிய சாத்தானுடைய தந்திரங்கள். அதனால தான் இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலையும் நிம்மதியாக இருக்கவே முடியல. பணம்னு பணத்தை தேடி போகிறவங்க கூட அந்த பணத்துக்குன்னு ஒரு எல்லையை வச்சுக்கவே முடியாது அவங்களால. அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு அது பத்தவே பத்தாது. நமக்கு ஒரு சொந்த வீடு கிடச்சிருச்சு, நம்ம ஒரு நல்ல வியாபாரத்தை செய்கிறோம், நமக்கு தொடர்ந்து வருமானம் வருது, நல்ல மரியாதை இருக்குது, போதும் அப்படின்னு அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா இருக்கவே முடியாது. இதுதான் சாத்தானுடைய நிராசைத்தன்மை. ஒருத்தருக்குள்ள திருப்தியை வரவிடவே மாட்டான். அப்போது இந்த நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பேசும்போது இஸ்ரேல் மக்களை பார்த்து அவர் சொல்லுவார், சோதோம் கொமரா மக்கள் நியாய தீர்ப்பின் நாளிலே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் அப்படின்னு இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுவார். சோதோம் கொமரா மக்கள் ஏன் இஸ்ரேல் மக்களை குற்றம் சாட்டணும்? பிகாஸ் தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் 10 கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரிப்பு கூடாரம், போதகர்கள், இப்படி நிறைய நபர்களை ஏற்படுத்தி தந்திருந்தார். எதுக்காக? ஒரு மனுஷன் எக்காரணம் கொண்டும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையும் கட்டளையும் விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்க. அப்படி ஒரு பிரிஞ்சு போனார்னா உடனே தேவன் அந்த இடத்துல ஒரு பிரிஞ்சு போகிற நபருக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அவர் உள்ளே கொண்டு வருவார். நீ தேவனை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போது அவங்க அதுலேருந்து திரும்பவும் ஏதாவது தப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பார், அவங்களுக்கு ஒரு வியாதியை கொடுப்பார், எதிரியை அனுப்புவார். இப்படி ஏதோ ஒன்று செஞ்சு இவங்க இந்த கட்டளையை விட்டு விலகாமல் இருக்கணும், இதுக்குள்ளே இவங்க தங்கியிருந்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தேவன் ஏற்படுத்தினார். இந்த மாதிரியான ஏற்பாடு உலகத்தில் இருந்த எந்த மக்களுக்கும் எந்த ஜாதிக்கும் கிடைக்கல. அதனால் இந்த நியாயத்தீர்ப்பில் எல்லாரும் வரும்போது இஸ்ரேல் மக்கள் இவ்வளவு பிளஸ்ஸிங்கை வாங்கிக்கிட்டோம், அதுக்கான பெர்ஃபார்மன்ஸை பர்ஃபார்ம் பண்ணாததுனால அந்த சோதோம் மக்களாக இருக்கட்டும், அந்த தீரு பட்டணத்து மக்களாக இருக்கட்டும், நினிவே பட்டணத்து மக்களாக இருக்கட்டும், இந்த மக்கள் மேலே குற்றம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு நீங்கள் கொடுத்த பிரமாணம், கட்டளை, இதில் கொஞ்சமாவது எங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் நல்லா வாழ்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி மேலே வந்துருந்துருப்போம். அது இஸ்ரேல் மக்களை பார்த்தும் சொல்லுவாங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த பிரமாணம், இந்த கட்டளை, இந்த கற்பனை எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருந்தாருன்னா நாங்கள் அதுக்குள்ளே வாழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் மேலே குற்றம் சாட்டுவாங்க. அப்போது இப்போ நீங்கள் நம்பிட்டு இருக்கிற மாதிரி இந்த சோதோம் கொமரா மக்கள்லாம் அழிக்கப்பட்டு நேரடியாக நரகத்துக்கு போயிட்டாங்க, நேரடியாக வேதனைக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு தான் நம்பிட்டு இருக்கோம். இப்போ நியாயத்தீர்ப்பில் இவங்கெல்லாம் எழுந்து வந்து குற்றம் சாட்டுவார்கள்னு சொல்லி இயேசுவே சொன்னதுக்கப்புறம் அதுக்கு எதிர்பேச்சு இல்லை. அப்போ எழுந்து வருவாங்கன்னா எங்கேருந்து எழுந்து வருவாங்க?
நரகத்திலிருந்து எழுந்து வருவார்கள் அப்படின்னு தானே சொல்லணும் இயேசு. ஆனால் அவங்க எழுந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் நம்ம புரிஞ்சுக்கலாம், அவங்க எல்லாரும் மரணத்திலிருந்து எழுந்து வருவாங்க. அவங்க எப்படி எழுந்து வருவாங்க? யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இதுக்கான பதில் இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, மரித்தோர் அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அவங்க எல்லாரும் எழுந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எழுந்து வரும்போது இந்த ஒட்டுமொத்த உலகமும் இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்ப்பிக்கப்பட்ட அவர்களுக்கு தேவனுடைய சத்தியம், இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய திட்டம் அவர்களுக்கு போதிக்கப்படும். அப்படி போதிக்கப்படக்கூடிய அந்த காலகட்டங்கள் தான் நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி வேதம் அநேக இடங்களில் சொல்லியிருக்கு. இந்த நியாய தீர்ப்புக்குள்ள நீங்க வராம இருக்கணும் அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நீங்க உங்களுடைய மேக்சிமம் எஃபோர்ட்டை இயேசு கிறிஸ்துக்குள்ள போடணும். உங்க காணிக்கையை போடுங்கன்னு நான் சொல்லலை, அது எனக்கு வேண்டாம். உங்களுடைய லைஃப்பை போடுங்க, உங்களுடைய நேரத்தை போடுங்க, நீங்க கீழ்ப்படிங்க, அவரோடு கூட கற்றுக்கொள்ளுங்க, உங்க சுபாவத்தை மாற்றுங்க. உங்க போதகர்களுக்கு பயந்துக்கிட்டு அவங்க தான் தெய்வங்கள்னு ஓடக்கூடிய உங்க மனநிலைமையை மாற்றி வேதத்துக்கு கீழ்ப்படிங்க. அப்போ நீங்க என்ன ஆகலான்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களை போல மாற முடியும். இந்த உலக மக்கள் எந்திரிச்சு வந்து நியாயத்தீர்ப்பில் கற்றுக்கொள்ளும் போது நீங்க அவங்கள விட ஒரு படி மேலான இடத்துல இருந்து அவர்களுக்கு போதிக்கிறவர்களாக மாற முடியும். இதைத்தான் நியாயத்தீர்ப்புன்னு வேதம் சொல்லுது. இப்போ இதே சம்பவம், இந்த சோதோம் கொமரா இஸ்ரேலை குற்றம் சாட்டுற மாதிரி இப்பொழுது இருக்கக்கூடிய மற்ற மக்கள், மற்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்தவர்களாகிய நம்மையும் நியாயத்தீர்ப்பு நாளில் குற்றம் சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எப்படி? நீங்கள் தான் இயேசுவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களே, உங்களுக்கு தான் கையில் பைபிள் இருந்துச்சு, சோஷியல் மீடியாலலாம் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிலாம் போதிச்சிருக்கிறாங்களே, உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கூட தேவன் அனுப்பியிருக்கிறாரே, இவ்வளவும் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு சுதந்திரமான நிலைமையில சபைகள் இருந்து அதில் போய் நீங்கள் அவரை தெரிஞ்சுக்கவும் அவரை ஆராதிக்கவும் கூடிய வாய்ப்பு இருந்தும், நீங்கள் எங்களை மாதிரியே நிலம் வாங்கணும், எங்களை மாதிரியே வெளிநாட்டுக்கு போகணும், எங்களை மாதிரியே பணம் சேர்க்கணும், இப்படின்னு எங்களை மாதிரியே வாழ்ந்துட்டு கடைசியில் எங்கள் கூட வந்து நிற்கிறீங்களே, நீங்கள் எதுக்கு அந்த காலத்தில் பைபிளை தூக்குனீங்கன்னு ஒருவேளை நம்மளை கேட்றாமல் இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் கிறிஸ்துவோடு கூட நாம் நேரத்தை செலவிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக நாம் நியாயத்தீர்ப்பில் சிக்கிக்கொள்ள மாட்டோம்.